வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான இடங்களை, அதாவது அறுதி பெரும்பான்மை என்பதை விட பெரும்பான்மையான இடங்களை பெற்ற விஜய் கட்சி இன்னும் ஏன் ஆட்சி அமைக்க முடியவில்லை? அதற்கு இன்னும் சில எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை என்று தமிழ்நாட்டில் அரசியல் பரபரப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒருவேளை 118 எம்எல்ஏக்கள் என்ற எண்ணை அவர் இலக்கை அடைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அவரிடம் இருப்பது 108. 2 கழியும். ஒரு தொகுதியில் அவர் பதவி விலகுவார், இன்னொரு எம்எல்ஏவை சபாநாயகர் ஆக்கணும். இப்போ அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் முதல்ல இவர் ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் அழைக்கலை, சட்ட விதிகள் இடம் கொடுக்கலன்னு பல்வேறு விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன தான் நடக்குது? இந்த 118 கிடைச்சிச்சு, மற்ற எம்எல்ஏக்களுடைய ஆதரவுலாம் கிடைச்சிருச்சா கூட இவர் தொடர்ந்து நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. விஜய் குறித்த நம்மளுடைய பார்வை, நம் அரசியல் பார்வை, தனிப்பட்ட முறையில் அவருடைய இதை சொல்ல நிறைய விமர்சனங்கள் நம் சேனலில் நானே பேசியிருக்கேன், கடும் விமர்சனங்கள் வைத்திருக்கிறோம். அவருடைய அரசியல் பக்குவம், ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆற்றல் அவரிடம் இருக்கிறதா என்பதெல்லாம் பல கேள்விகளை அடுக்கியிருக்கிறோம். காரணம், அவர் இன்னும் அன்டெஸ்டட் சோர்ஸ் பவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நிரூபிக்கப்படாத, இன்னும் சரிவர நிரூபிக்கப்படாத, இவருக்கு அரசாட்சி செய்யும் திறன் இருக்கிறதா என்ற நிரூபிக்கப்படாத ஒரு நபர் தான். அதை பல்வேறு இடங்களில் நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்று அவருடைய வெற்றி, அவர் அதிகப்படியான இடங்களை வென்றதால் அவருக்கு பாராட்டுகள். நம்முடைய கருத்துக்களில் நமக்கு மாற்றம் இல்லை, அது வேறு விஷயம், அது வேறு தளம். வெற்றி பெற்றவரை நாம் வாழ்த்துவது மரபு, அந்த மறுபடி இவரை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக 118 கிடைத்தாலும் இவர் 118 சீட்டில் 118 பேரை இவருக்கு ஆதரவு, விஜய் முதல்வராக இருக்கிறதுக்கு ஆதரவு, அவர் கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவுன்னு கொடுத்தாலும் கூட இவர் 118 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நீண்ட 5 வருடங்களும் கடந்து சென்று விட முடியுமா? ஆட்சி செய்து விட முடியுமா? அப்படி ஆட்சி செய்வதற்கான அளவுக்கு அமைதியான ஒரு சூழலை மற்றவர்கள் ஏற்படுத்துவார்களா? இந்த கேள்வி ஏன் எழுகிறது என்றால், இவர் முதலில் இவருக்கு ஓடி வந்து ஆதரவு கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ். அவர்களுடைய பழைய வரலாறு பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. அது நம்ம நினைத்து பார்க்க முடியாத வியப்புகள், அதாவது ஆச்சரியங்களும் வியப்புகளும் ஆச்சரிய குறிகளும் நிறைந்த ஒரு கட்சி அது. அவர் ஒருத்தர் தலைவனாராருன்னா அவர் எதுக்கு 10 பேர் இங்கேன்னு டெல்லியில் போய் காலவாரி விடுற ஒரு கட்சி. ரெண்டாவது, இந்த தேர்தலையும் விஜய் எதிர்த்து தான் அவங்க போட்டிட்டாங்க. விஜய் விமர்சனம் பண்ணலை அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் வேணால் சொல்லலாம். ஆனால் விமர்சனம் செய்யாவிட்டாலும் விஜய் யாரை அரசியல் எதிரியாக கருதினாரோ அவர்களோடு இவர்கள் கூட்டணி அமைத்து தான் இந்த தேர்தலை இவர்கள் சந்தித்தார்கள். என்னும் பொழுது அது விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இப்போ விஜயோட சேர்ந்துட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மனநிலை இருந்திருக்கணும். சரி, இவர்கள் இப்போது விஜய்க்கு ஆதரவு, சரி, அப்படியே சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் நபர்கள் தேவைப்படுறாங்க. 5 பேர் நினைக்கிறேன், காங்கிரஸோட 5 பேர். அப்படின்னா இன்னைக்கு 106, 111, இன்னொரு 7 பேர் வேணும். இந்த 7 பேர் எங்கேருந்து வருவாங்க? பிசிகேவா, கம்யூனிஸ்டா, அல்ல இன்னும் கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி அதிமுகலேருந்து வர்றத சொல்கிறாங்க. இவர் யாரை சேர்த்துக்கிட்டாலும் இவரால் ஒரு பெரிய சவால் இவருக்கு என்ன காத்திருக்குதுன்னா, இந்த கூட்டணியில் வருபவர்கள் இவரை பல்வேறு நிர்பந்தங்களுக்கு உட்படுத்துவார்கள். நிர்பந்தம் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் இவர்களெல்லாம் ஆதரவு கொடுக்குறார்கள் என்று சொல்ல முடியுமா? வேணா லெட்டரில் கொடுப்பாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு. அப்படி கூட கொடுத்த மாதிரி தெரில. காங்கிரஸில் கூட 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க, இவருக்கு அமைச்சர் இதில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா அவருக்கு கட்டாயம் அந்த ஒரு அழுத்தம், நிர்பந்தம் தலைக்கு மேலே கத்தி மாதிரி தொங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதே மனநிலையோடு, இதே சூழலோடு இவர் எத்தனை சுமைகளையும் சுமந்து கொண்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் செய்ய வேண்டிய கடமைகளையும் மாற்றிக்கொண்டு இவர் செல்வது என்பது மிகப்பெரிய சவால். அவரால் முடியாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் எங்கேயாவது ஃபெயில் ஆகிருக்கணும். இல்லை, இருக்கார். இப்போ இந்த சவாலெல்லாம் அவர் காத்திருக்கு. இந்த சவால்கள்லாம் வைத்துக்கிட்டு அவர் 5 வருஷம் போவாராங்கிறது தான் நம்மளுடைய சந்தேகம். ஏன் ஒரு ஜெயிச்சவர் நீங்கள் ஊக்கமாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இந்த வெற்றி பெற்று வந்தவருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்திருந்தாலோ அல்லது அந்த ஆற்றல் இருப்பதாக நாம் உணர்ந்தாலோ தான் அவருக்கு தொடர்ந்து நமக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும், இல்லையா? இன்னும் ஒரு சவால் என்ன அப்படின்னா, நிர்வாகவியல், பியூரோக்ரசி. இந்திய இறையாண்மை இதுபடி நாடாளுமன்றம், சட்டமன்றம், ஆட்சியல், நீதிமன்றம், இவர்கள் தான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளுக்கான ஒரு பொதுவான விதிமுறை. அப்படி பார்த்தால் இந்த நிர்வாகவியல் சொல்கிறாங்களே, பியூரோக்ரசி, இந்திய நிர்வாகவியல் எந்த அளவுக்கு சீர்கிட்டு இருக்கிறது என்பது நான் பொதுவாக சொல்கிறேன். தமிழ்நாடு அப்படின்னு தனியாக சொல்ல, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு. இங்கே இருக்கிற அரசு அலுவலகங்களாகட்டும், எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், காவல்துறை, வணிக வரித்துறை,
பள்ளி கல்வித்துறை, எந்த துறை வேணாலும் எடுத்துக்கங்க. வேணால் ஊழல் முன்ன பின்ன இருக்கலாம் ஒழிய ஊழல் செய்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. இது இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ மட்டும் இருக்கிற சவால் இல்லை. ஆசிய நாடுகள் அத்தனைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஊழல். இந்த ஊழலையும் சமாளித்து தான் இவர் ஆட்சி செய்ய வேண்டும். ஏங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பழகிட்டாங்க. ஊழல்வாதியோடு சமரசமாக இருப்பார்கள், எதிர்த்து நிற்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை நான் முதலே சொல்ல மறந்துட்டேன். இந்த வாக்குக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை பெருமளவு இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்குது. அதாவது வாக்குக்கு பணம் வாங்கியும் சிலர் ஜெயிச்சிருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தும் சிலர் ஜெயிச்சிருக்காங்க, வாக்குக்கு பணம் வாங்கிட்டு சிலர் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஜீரோன்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி யாருமே பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில வெற்றி பெற்ற நபர்களை பார்க்கும்போது இந்த சந்தேகம் நமக்கு இருக்கிறது. நிரூபிக்கப்படாத சந்தேகம், ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட சந்தேகங்கள் தான் இவெல்லாம். இப்போ நம்ம பார்க்க யார் அப்படி அந்த கணக்கில் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது ஏதோ ஒரு திராவிட கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ காங்கிரஸை சேர்ந்தவர்களோ ஏதோ ஒருத்தர் அதில் ஒருத்தராவது இருப்பார் பணம் கொடுத்து அப்படின்னு. சுத்தமான ஒரு நபர் அவருடைய செல்வாக்குனால தான் வந்தார் அப்படின்னு சொன்னால் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவரை நம்ம வேணால் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவர் தோற்று போயிட்டார். அவரை எதிர்த்து நின்ன நடிகை குஷ்புடைய கணவர் சுந்தர்சி அவர்கள் அவர் சினிமா கவர்ச்சி, அவர் ஒரு டைரக்டர், அதிமுகங்கிற ஒரு ரிட்டைலி சின்னத்தோட பலம் எல்லாம் இருந்தாலும் கூட பணம் கொடுத்தார்கள் என்றும் தொகுதியில் கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தும் கூட அவர் தோற்று போனார். அதனால் பணம் கொடுத்து வெற்றி பெறும் என்ற அந்த நிலையை வைத்ததுக்கு விஜய்க்கு நன்றியே சொல்லணும். அந்த நிலை முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை, ஆனாலும் காத்திருக்கிறது. அங்கேருந்து தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல தான் இந்த அதிகாரிகளுடைய நிர்வாகத்தில் அதிகாரிகளுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. இவர் ஒரு திட்டமே போட்டாலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அதிகாரிகள் தான். இன்னொன்று, இந்த முறை தான் முதல்ல எம்எல்ஏ ஆயிருக்காங்க விஜய்யுடைய கட்சியில். இவர்கள் மந்திரி பதவியை எதிர்பார்ப்பதும் இனி நாம் ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோ என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலும் இவர்கள் பணம் சம்பாதிக்க முயல்வார்கள். நான் இதை ஒரு குற்றச்சாட்டாக ஒரு மேலே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. விஜய்க்கு கொடுக்குற ஒரு ஆரம்பகட்ட எச்சரிக்கை மணிகளில் இது ஒன்று. ஒருவேளை ஆட்சி அமைத்தால், இவர் ஆட்சி அமைப்பதிலேயே இத்தனை நிர்பந்தங்கள், இத்தனை நெருக்கடிகள் இருக்கிறது. சரி, இதெல்லாம் பார்க்காம எப்படி ஒருத்தர் முதல் முறையாக அவர் எப்படி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? யாராக இருந்தாலும் இந்த இதை பார்த்தானே வந்திருப்பாங்க. அப்படின்னா மற்றவர்களுக்கு அரசியல் பயின்ற ஒரு அனுபவம் இருந்தது. முதிர்ந்த அரசியல்வாதிகளிடம் ஒரு சின்ன பயிற்சியாவது இருந்திருக்கும். எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஜெயலலிதா, ஸ்டாலின், யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தலைமை, அவங்களுக்கு மேல் ஒருவரிடம் அவர்கள் குறைந்த கால பயிற்சியாக இருக்கும், குறைஞ்சபட்ச பயிற்சி அரசியல் களங்களை சந்தித்து வைக்கிறது. இல்லைங்க, இந்த தலைமுறையில் அது தேவையில்லை. இன்றைக்கி ஒருத்தர் நேர்மையாக இருந்தாலே போதும், மற்ற ஆட்சி அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, அல்லது இன்றைக்கி வளர்ந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலங்களில் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பயிற்சியெல்லாம் தேவையில்லை, பாருங்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து வந்துட்டார்ல அப்படின்னு. அது ஓகே, அது ஒரு வகையானது தான். ஆனால் இங்கே ப்ராக்டிக்கல் என்பது வேறு மாதிரி இருக்குது, நடைமுறை என்பது வேறு மாதிரி இருக்கிறது. இத்தனை வருடங்களாக தாங்கி பிடித்த அந்த திராவிட கட்சிகளை ஒரு நொடியில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னொன்று, இங்கு மொழி இன அரசியல் என்பதை நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில். மொழியை வச்சு, அந்த லாங்குவேஜை வச்சு தான் திராவிட கட்சிகள், அதுவும் குறிப்பாக திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, தொடர்ந்து அரசியல் செய்வதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இன்றளவும் பாஜக உள்ளே வராமல், பாஜக இங்கு கால் ஒன்று முடியாமல் இருப்பதற்கு காரணமே அந்த மொழி, அந்த லாங்குவேஜ் பவர் அப்படிங்கிறத ஏதோ ஒரு மாயைக்குள், இல்யூஷனுக்குள்ளையாவது வச்சுருப்பாங்க திமுக. அடுத்ததாக அதிமுக, அது ஒரு பக்கம், அது விட்டுருங்க. இந்த இன அடையாளங்களோடு பேசி வந்தவர் தான் சீமான். அவர் அண்ணன் சீமானும் இப்போ காணாமல் போயிட்டார். அவர் கண்ணீர் விட்டு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. என் பிள்ளைகள் கொஞ்சமாக வச்சிருக்கணும்னு சொன்னார். பட் அவர் எடுத்து அந்த தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் ஓகே, அதாவது ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்வாங்க அந்த சித்தாந்தத்தை. ஆனால் அந்த இன அரசியல், தமிழ் பேசாத யாருமே தமிழர் இல்லை, அல்லது தமிழ்நாட்டில் பிறக்காமல் தாய்மொழியை தமிழாக இல்லாதவர்கள் யாருமே தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு இனத்தை நோக்கி கொண்டு போனதுனால அந்த அரசியலும் இங்கு கலந்து விட்டது. இப்போது விஜய்க்கு கிடைச்சிருக்கிற ஆட்கள், அவர் கட்சி சார்பாக நின்று ஜெயிச்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு 75% ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மினிமம்.
எத்தனை இடத்துல நின்னாங்க, என்ன ஜெயிச்சாங்கன்ற கணக்கில் இனிமே தான் வரும். ஆனால் ஒரு 70-75% ஜெயிச்சிட்டாங்க, அவங்க கட்சி சார்பில் நின்னவங்க இல்லை. இப்போ இவங்களுக்கு இந்த அரசியலை வைத்து அதில் அனுபவம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள், அனுபவம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை கொண்டு விஜய் 5 வருடம் நடத்துவது என்பது மாபெரும் சவால். இதை நான் அவநம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு காத்திருக்கும் சவால் இதுதான். 118 கிடைத்தாலும் அவரால் இதை கொண்டு போக முடியுமா என்பது மாபெரும் சவாலாகத்தான் இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். முதலில் அவர் ஆட்சி அமைக்கட்டும். அதற்கு ஆசீர்வாதங்கள், அவருக்கு உரிய வாழ்த்துக்கள். ஆசீர்வாதங்கள் என்பதை விட வாழ்த்துக்கள். அவர் அதில் 118 பேரை எங்கேயாவது எடுத்து அதை இது பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கூர்மையான ஆய்வு பார்வையோடு நாம் உரையாடலாம். தொடர்ந்து அரசியல் பதிவுகளும் மற்ற பதிவுகளுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.